ஸ்கூல் புக்கை பொறுத்தவரையும் நம்ம ரைட்டான பாத்தில் தான் அதை படிக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ணணும்னா ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக படிக்கணுமா சிலபஸ் பண்ணி கவர் பண்ணால் போதுமா? சிலபஸில் வந்துட்டு இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கலாமே. ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்னு எடுத்துக்கலாம். அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்னு ஒரு ஸ்கூல் புக்கில் வந்துட்டு நம்மளோட சிலபஸில் வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு இனிஷியலாக வந்துட்டு நான் என்ன மிஸ்டேக் பண்ணலாம், புக்ஸ் படிக்கிற வரையும் நான் மட்டும் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிட்டு போயிட்டேன் ஸ்கூல் புக்ஸை. ஒரு இன்டெப்த்தாக இந்த லைன் இஸ் இம்பார்ட்டண்ட், இந்த லைன் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இன்டெப்த்தாக அதை வந்து அனலைஸ் பண்ணி நான் படிக்கவே இல்லை. நான் மட்டும் வேகமாக ரீட் விட்டு போயிட்டு டெஸ்ட் எழுதி பார்த்தா டெஸ்ட்டில் மார்க் வரல. என்னடான்னு பார்த்தா இனிய வணக்கம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். குரூப் 1 தேர்வில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டை கிளியர் பண்ணி டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் புக்ஸோட அப்ரோச்சை பொறுத்தவரையும் ஸ்கூல் புக்ஸ் வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு கீ மாதிரி. உங்களுக்கு அங்கே வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு கீ மாதிரி எது அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக் ஆன்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான். உங்களுக்குமே இந்த ஃபஸ்ட்டு இந்த கேட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த ஃபோர்ட்டே, அதாவது அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்கூல் புக் தான் உங்களோட ஃபோர்ட்டேவாக இருக்க போகுது. அது ஒரு கேட் மாதிரி. அடுத்து உங்கள் பேப்பருக்கு அடுத்து நீங்கள் உள்ளே இன்டெப்த்தாக இறங்கி படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக்ஸ் தான் இஸ் த ஒன்லி வே. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணிடணும். அது ஸ்கூல் புக்குக்கு ஷார்ட்கட்டே இல்லை. இதை விட்டுறலாமா அதை விட்டுறலாமா எதையுமே விட முடியாது. சிலபஸில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன டாபிக் இருக்கோ அத்தனை டாப்பிக்கும் ஸ்கூல் புக்ஸை கம்ப்ளீட்டாக, ஒரு டாப்பிக்கும் நான் சொல்ல மாட்டேன் இதை விட்டுருங்க அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ஸை கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு தரவாக வந்துட்டு மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா வந்துட்டு ஸ்கூல் புக் ஆன்சர் தான் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமே நல்லா கொடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வேறு இதை தவிர்த்து ஒரு எக்ஸ்டர்னல் புக்ஸாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கொஸ்டினில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களோட ஸ்கூல் புக்காக அவங்களோட சிலபஸ் கொஸ்டின் பேப்பருக்குமே கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்குமே எவாலுவேட்டர்ஸ்க்குமே அவங்களுக்கும் அதுதான் சிலபஸ். ஸோ உங்களுக்கு ஸ்கூல் புக்லேருந்து ஒரு புக் பேக் கொஸ்டினே டேரெக்டாக வரதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், புக் பேக் கொஸ்டின் இருக்கட்டும், இல்லை மெயின்ஸாக இருக்கட்டும், அதோட புக் பேக் கொஸ்டின் இருக்கட்டும், அது டேரெக்டாக வந்துடும். அங்கே நிறைய சான்சஸ் இருக்குது வரத்துக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியதுதான் ஸ்கூல் புக்ஸில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம படிக்கிறது தான் வந்துட்டு ஒரு வைஸான ஆப்ஷன். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை தரவு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதர் புக்ஸ் படிக்கலாம், இல்லைனா வந்துட்டு அதோட அலைன் புக்ஸ் படிக்கலாம். இப்போ இந்தியன் நேஷனல் மூமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 10th ஸ்டாண்டர்ட் புக், 8th ஸ்டாண்டர்ட் புக், 12th ஸ்டாண்டர்ட் புக், இதுதான் ஃபஸ்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. இதை முடிச்சுட்டு ஒரு வேளை உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு இல்லை எனக்கு ஆடட் பாயிண்ட்ஸ் வேணும், இல்லை இதில் படித்தா எனக்கு தெளிவாக இருக்கும், இதில் எனக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் ஸ்பெக்ட்ரம் புக்லேருந்து எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்கூல் புக்ஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு படிக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு அதுதான் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் தட் சப்ஜெக்டே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். அண்ட் உங்களுக்கு மோரோவர் அது கீயுமே உங்களுக்கு அதுதான். அங்கே டிஎன்பிஎஸ்சியோட கீயாகவே வந்துட்டு அது இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். மேபி இல்லாமலேயும் இருக்கலாம். பட் அதை கொடுத்து தான் எல்லாருமே நாங்கள் மார்க் வாங்கியிருக்கோம். அதை கொடுத்து தான் எங்களுக்கு இத்தனை வரையும் மார்க் வந்திருக்கு எங்களுக்கு. ஸ்கூல் புக்ஸ் வந்துட்டு படிக்கிறது இஸ் அ வைஸ் ஆப்ஷன். ஸ்கூல் புக்ஸ் பொறுத்த வரையும் நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ 12th ஸ்டாண்டர்ட் வரையும் புக் இருக்குது அப்படின்னா ஆனால் வந்து 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிப்பேன். எனக்கு 6th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து படிக்கிறது வந்து பிடிக்காது. அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். நம்ம சிம்பிளாக முடிச்சிட்டோம் அப்படின்னா ஐயோ என்னடா நம்ம ஒரு போர்ஷனை முடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சோம்னா 12th போகும்போது அப்படி இருக்காது. டிஃபிகல்ட்டை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அதனால் டிஃபிகல்ட்டாக இருக்காது. 12th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு முடிச்சிடுறது. அது எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடுறது. அது எனக்கு வந்து ராங்காக எனக்கு போகவே இல்லை. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இல்லை நான் சின்ன புக்லேருந்து படிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு அதை பற்றி கொஞ்சம் ஒரு ஜிஸ்ட் மாதிரி நான் முன்னாடியே படிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு 11th இல்லை 12th படிக்கும்போது இன்னும் டீட்டெயிலாக படிக்கும்போது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு பெருசாக அது ஹெல்ப் ஆகலை. நான் 11th படிக்கும்போது டீட்டெயிலாக படிச்சிட்டோம். நம்ம டிகிரி வரையும் படிச்சிட்டோம். நமக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது. ஒரு 11th 12th புக்கை எடுத்து அழகாக ஹேண்டில் பண்ண தெரியும் நமக்கு. அதனால் 11th 12th புக்கை எடுத்துகிட்டு நம்ம மாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இனிஷியலாக வந்துட்டு நான் என்ன மிஸ்டேக் பண்ணலாம், புக்ஸ் படிக்கிற வரையும் நான் மட்டுக்கும் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிட்டு போயிட்டேன் ஸ்கூல் புக்ஸை. ஒரு இன்டெப்த்தாக இந்த லைன் இஸ் இம்பார்ட்டண்ட், இந்த லைன் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இன்டெப்த்தாக அதை வந்து அனலைஸ் பண்ணி நான் படிக்கவே இல்லை. நான் மட்டுக்கு வேகமாக ரீட் விட்டு போயிட்டு டெஸ்ட் எழுதி பார்த்தா டெஸ்ட்டில் மார்க் வரல. என்னடான்னு பார்த்தா அங்கே கேட்குற ஒரு லைனை அப்படியே அங்கே கொடுத்து அந்த இடத்துல வந்துட்டு இம்பார்ட்டண்டான ஆன்சரை மட்டும் தூக்கிட்டு டேஷ் போட்டு அதை ஆப்ஷனில் போட்டு வச்சுட்டாங்க. அதனால் ஃபைன் பண்ண முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் அழுத்தி படிக்கவே இல்லை. அதனால் ஸ்கூல் புக்ஸை பொறுத்தவரையும் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் லைன் இஸ் இம்பார்ட்டண்ட். அதனால் வந்து அது எல்லாமே படித்து தான் ஆகணும். அதாவது இன்னொரு கேள்வி இருந்தாங்க, அதாவது ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக படிக்கணுமா சிலபஸ் பண்ணி கவர் பண்ணால் போதுமா? அந்த மாதிரி சிலபஸில் வந்துட்டு இப்போ
ஒரு டாபிக் எடுத்துக்கலாமே, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் எடுத்துக்கலாம். அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்னு ஒரு ஸ்கூல் புக்கில் வந்துட்டு நம்மளோட சிலபஸில் வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னா, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே வருது? 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் வருது. ஸோ அது நமக்கு தெரியும். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் நம்ம அது படிக்கணும் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி அலைன் பண்ணி படிச்சுக்கிட்டால் நமக்கு ஈஸி. தட் இஸ் கால் ஸ்மார்ட் ஒர்க். அதை விட்டுட்டு நான் வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே படிக்கிறேன். ப்ரிலிமினரியை பொறுத்தவரையும் இப்போ ஜாகிரஃபியில் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியாஸ்லாம் வந்துட்டு நாட் நீடட்ஸு. 11th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு அந்த 11th ஸ்டாண்டர்டில் இருக்க ஜாகிரஃபி ஏரியாஸ்லாம் வந்து நாட் நீடட். அதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணவே கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு சிலபஸில் தேவையான இருக்க விஷயங்கள் வந்துட்டு இப்போ தமிழ்நாடு ஜாகிரஃபியாக இருக்கலாம், இல்லை இந்தியன் ஜாகிரஃபியாக இருக்கலாம், இல்லை மான்சூன்னு ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க. மான்சூன்னா இப்போ 10th புக்கில் வந்து செகண்ட் லெசன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சிலபஸில் இருக்கிறது எக்ஸாக்டாக ஸ்கூல் புக்கில் எந்த லெசனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட் மட்டும் நீங்கள் போட்டு இனிஷியலாக ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அது யூடியூப்ஸ்லேயே கிடைக்கிது. ரொம்பலாம் நமக்கு சர்ச் பண்ண வேணாம். யூடியூப் எடுத்து பார்த்தீங்க, ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன், சிலபஸ் டீகோடிங் சொல்லிட்டு போட்டிங்கன்னா வரும். அதை டீகோட் பண்ணி அவனே காமிச்சிருவான். எது இந்த சிலபஸோட எந்த லெசன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த லெசன் மட்டும் இனிஷியலாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட்டில் மார்க் வரும். டெஸ்ட்டில் ஏதாவது புதுசாக வந்திருக்கா, அந்த புதுசாக வந்தது அதை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த புதுசாக வந்தது நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்க இந்த வாட்டி. ஸோ அதை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் கூட வரலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம், என்னவா வேணால் வரலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஸ்கூல் புக்கை பொறுத்தவரையும் நம்ம ரைட்டான பாத்தில் தான் அதை படிக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இப்போ வந்து ஒரு சிலபஸில் இருக்க ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கு ஸ்கூல் புக்கில் என்ன லெசன் வருது நான் படிக்கிறேன். அந்த லெசன்ஸ் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சிடுறேன். படித்து பார்த்துட்டு நான் அந்த டெஸ்ட்டு எழுதி பார்க்குறேன். அந்த டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு இப்போ ஸ்கூல் புக்கில் தான் கண்டிப்பாக வரப்போதாங்க. அதாவது நீங்கள் இப்போ ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே. 11th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு இப்போ ஒரு மௌரியாஸ் படிக்கிறீங்க அப்படின்னா மௌரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸ்லேயே ஒரு வேர்ட் இருக்குது. ஸோ மௌரியாஸ் நீங்கள் படிக்கிறீங்க. மௌரியாஸ் பற்றி படிக்கிறோம். கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்கில் எல்லாமே படித்து முடிச்சிடுறோம். எப்படி படிக்கிறோம்? லைன் பை லைன் எல்லாமே படிக்கிறோம். படிச்சுட்டு அதை நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்குறோம். டெஸ்ட் போட்டு பார்த்ததில் நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோமா, அங்கே லைன் பை லைன் படித்ததில் எல்லாமே அங்கே கரெக்டாக வந்துருச்சா, நம்ம ஆன்சர் எல்லாமே ப்ராப்பராக பண்ணுறோமா, இல்லை ஏன் வந்துட்டு ஆன்சர் தப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக படிச்சிருக்க மாட்டீங்களா, ஏதாவது ஒரு இது ஸ்கிப் பண்ணிப்பீங்க, இல்லை குழப்பிருப்பீங்க. அதாவது நிறைய உங்களுக்கு அதில் நிறைய கிங் நேம்ஸ் வரும், கிங்ஸோட நேம்ஸ் வரும். அப்படி இருக்கும்போது இந்த கிங் வந்து எதுக்கு வரா, இந்த கிங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. ஸ்பெசிஃபிக்காக இந்த கிங் வந்துட்டு இதான் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்கு நீங்கள் எதாவது நிமோனிக்ஸ் க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம விளையாட்டுக்கு சொல்லுவோம் வந்துட்டு அசோகர் மரம் நட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லிக்கிட்டே வருவாங்க. அது நீங்கள் ஒரு லைனில் நம்ம காதில் கேட்டு வந்துடும். இங்கே அசோகாவை பற்றி நிறைய கொடுத்து வச்சுருப்பாங்க. வந்து அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸாக இருக்கட்டும், அதில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக பில்லர் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணி அதுதான் அந்த கொஸ்டின் கேட்குற ஏரியா, அது கொஸ்டின் ஏரியாஸ். அந்த கொஸ்டின் ஏரியாஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேப்பர் போட்டால் தான் தெரியும். இல்லை நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் போய் ஒரு டெஸ்ட் எழுதுனாதான் கொஸ்டின் ஏரியா எதுன்னு நல்லா ஃபைன் பண்ண முடியும். தப்பு பண்ணியிருக்கியா, அந்த தப்பு பண்ண ஆன்சரை திருப்பி போய் புக்கில் போய் அது எங்கே இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கணும். சர்ச் பண்ணி பார்த்து ஓகே இங்கே இருக்குது, இதுதான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், இப்போ மிஸ்டேக் ஏரியா அதான் சொல்லி போட்டோம். அப்போ நம்ம அதை அழுத்தி நம்ம அதை போய் படிச்சுக்கணும்.